ஜெய் ஸ்ரீராம். நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். உண்மையாகவே இந்த நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இப்போ இந்த 12 ராசி பலன்கள் நம்ம சொல்ல போகிறோம். எப்படி சொல்ல போகிறோம் தெரியுமா? இது வரைக்கும் நீங்கள் நிறைய ராசி பலன் கேட்டிருப்பீங்க மற்ற சேனல்களில். நம்ம சேனலில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நால்வர் அருளிய பதிகங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெற்றி பரிகாரங்கள் இருக்கக்கூடிய திருத்தலங்கள். இது நம்ம புதுசாக இப்போ நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ்க்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சித்தர்கள், மகான்கள், வேத புருஷர்கள் வந்து சென்ற ஆலயங்களுக்கு எப்பயுமே பவர் ஜாஸ்தி. நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, சார் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு பிரச்சனை முடியணும், கல்யாணம் அப்படின்னா ஒரு பிரச்சனை முடியணும், ஒரு கடன் ஒரு கோயிலுக்கு போனால் முடியணும், ஒரு ஈகோ, நான் ஒரு ஈகோ பிடிச்ச ஆள் கூட பழகினேன் சார், அவன் ரொம்ப டார்ச்சர், அந்த ஈகோ சரியாகணும். இந்த மாதிரி நிறைய கோவில்கள், நிறைய அதிர்ஷ்ட குறிப்புகள், அதெல்லாம் நிறைய கொடுக்க போகிறோம். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்னு ஒன்று. இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் ஈஸியாக செய்ய முடியுது. அதெல்லாம் 12 ராசிக்கும் 3 விஷயங்கள் 2026 நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். அதிர்ஷ்ட குறிப்புகள், தேவாரம், திருவாசகம் பாடிய திருத்தலங்கள், முனிவர்கள் சென்ற திருத்தலங்கள், வெற்றி பரிகாரங்கள். 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், வாழ்வியல் பரிகாரம். 12 ராசிக்கு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தடவை 2026 நீங்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளை, செய்யக்கூடிய விஷயங்களை அற்புதமாக செஞ்சால் ஈஸியாக டெவலப் ஆகலாம். குறிப்பாக சொல்லப்போனால் வாழ்வியல் பரிகாரங்கள் நம்ம ஏற்கனவே செஞ்சிட்ருப்போம். நம்ம செஞ்சிட்ருக்கிற பரிகாரங்களை முறைப்படி செய்கிறது, அதுதான் வாழ்வியல் பரிகாரம். வேறு ஒன்றும் இல்லை. தெரியாமல் செஞ்சதை தெரிஞ்சு செய்ய போகிறோம், அவ்வளோதான். சிம்பிளான கான்செப்ட்டு. இப்போ இந்த 2026 மேசராசிக்கு எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும், குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். கும்பராசி என்பர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? திருவிடை மருதூர் சென்று வந்தால் 2026 நல்லாயிருக்கும். திருவிடை மருதூரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலிங்க சுவாமி இருக்காங்க. இந்த மகாலிங்க சுவாமியை பார்க்குறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? உடம்பில் இருந்து வந்த சீக்கு தீரும். கண்ணில் பிரச்சனை, காதில் பிரச்சனை, காலில் பிரச்சனை, கையில் பிரச்சனை, விரல்களில் பிரச்சனை, நரம்பில் பிரச்சனை, நம்பிக்கையில் பிரச்சனை, கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க. சகல பிரச்சனையும் தீரும் ஒரே இடம் அங்கே தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம், பிரம்மஹத்தி தோஷம்னு ஒரு பிரச்சனை. அது எதனால் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பிரம்மஹத்தியும் இந்த கோயிலில் நிவர்த்தி ஆகும். சரி, செகண்ட் பாயிண்ட், கிடைக்கிறதுன்னு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுடைய மன ஆற்றல் அதிகமாக போகுது. எதிர்மறை விளைவுகள் விலகப் போகிறது. நேர்மறை ஆற்றல் உங்களை தேடி வரும். நினைத்தது கையில் கிடைத்தது நழுவி போனது, பழம் நழுவி பாலில் விழுந்ததை கை நழுவி விட்டு விட்டீர்கள், ஒன்றும் செய்ய முடியாது. கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த கும்பராசிக்கு பொருளாதார மேன்மைக்கு இந்த கோயில் தான், மன அமைதிக்கு இந்த கோயில் தான், சகல ஐஸ்வர்யம் தரும் இந்த கோயில். அதே மாதிரி குழந்தைகள் படிப்பில் 2026 நல்ல மதிப்பெண் பெறுவார்கள், உயர்ந்த நிலைக்கு அடைவீர்கள். காலப்போக்கில் நீங்கள் செய்த அனைத்து தவறுகளும் விலகி உங்கள் மனதில் ஏற்றம் தரும் ஒரு அற்புதமான திருத்தலம். உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன? வளையல் வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுங்க. வளையல், கண்ணாடி வளையல் வாங்கி ஒரு மங்கள பொருள்களை தானம் செய்வதனால் உங்கள் வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கலாம். வாய்ப்பு இருந்தால் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்கள் குழந்தைங்க படிப்புக்கும், கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்கும், கணவராக இருந்தால் மனைவியினுடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்கும் கண்ணாடி வளையல் பரிகாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எளிமையான பரிகாரங்கள். இந்த 12 மாதத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியாதா? 2 மாதத்தில் போயிட்டு வர முடியாதா? ரொம்ப செலவு கம்மியாக இருக்கிற கோயில். அதிகபட்சம் இந்த கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை முடிஞ்சால் ஒரு தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க. நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும். இதுவரை 3 பரிகாரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு நீங்கள் போகலை. வாழ்வியல் பரிகாரம், கோவில் திருத்தலம், இயற்கையான வழிமுறையில் ஏற்படக்கூடிய விமோச்சனங்கள், இதெல்லாம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த 2026 நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வருவதற்கு வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். யாராக இருந்தாலும் தாராளமாக
கீழே ஸ்க்ரோலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம், வாழ்த்துக்கள்.